வெயிட் பண்ணுற பிஸ்கட் தரேன். பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலாளி தான். ஓ குரலி வித்தையா? எனக்கு இது பண்ணா பிடிக்காது. மல்லிச்சூ ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுறாங்க கைஸ். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, லேடி ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு சொன்னேன். பைப்புல பிஸ்கெட்டை பிஸியா தான் சாப்பிட்டுருந்தான். டப்புன்னு பிஸ்கெட்டை சாப்பிட்றத கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணிட்டு அந்த லேடி ஆட்டோ டிரைவரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன மாடா நீ? நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்ன நினைக்கிறது ஃபர்ஸ்ட் வேறு ஒன்று நினைக்கிறது அந்த கொடி ஃபர்ஸ்ட். இங்கே வா அண்ணா பிஸ்கட் தரேன். வா 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 உன் நேரம் நல்லா இருக்கு. வா அண்ணன் கிட்ட கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்ட. சாப்பிடே சாப்பிடுவியா? அப்போ நிறைய போடலாம் உனக்கு. நான் பிஸ்கட் போட நாய் சாப்பிட தானே செய்ய மாட்டி. டாக்ஸ் வந்து எல்லா டாக்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா டாக்ஸுமே கடிக்கும்னா கடிக்காது. சில டாக்ஸ் தான் கடிக்கும். அது கடிக்கிற டாகா கடிக்காத டாகா நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலுமே டாக்ஸுக்கு வந்து 5 அறிவு தான் இருக்கு. 6 அறிவு இருந்தால் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கும். 5 அறிவு இருக்குதால அதுக்கு என்ன பண்ணுறது, அது குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் தான் கரெக்டாக பண்ணும். ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். 2 வார்த்தை சொன்னானே வேர்க்குதுல. இந்த வாரம் என்ன எபிசோட்னா, வேர்ல்டுலயே ரியல் கோல்டு நார்த் கொண்ட பர்சன்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு பிஸ்கட் கொடுக்க போறோம். அதாவது டாக்ஸ் தான் அப்படி சொன்னேன். நீ நல்லவையா. இப்ப இருக்கிற ஹியூமன்ஸ் கிட்ட எங்க ஹார்ட் இருக்கு? ஹார்ட் வெறும் பீட்டுக்கு தான் இருக்கு, வேற எதுக்கும் இல்ல. இங்கே ஒருத்தர் போகிறாரு பார்த்தீங்களா? நான் கையில் தான் பிஸ்கெட் இல்லையே. கீழே பேப்பர் பறந்தாலே அது காசு தான் மைண்டு முடிவு பண்ணிட்டு 10 செகண்ட் பார்க்குது பற்றியா, ரோடை விட காசு அந்த பேப்பரை பார்க்குது பற்றியா மனசு, எங்கே காசு புதிய கடிச்சிடாதா சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நான் ஒன்று சொல்கிறேன், உழைச்சா மட்டும்தான் காசு. நீ காசு இருந்தால் மாசு, காசு இல்லைன்னா மற்றவன் கண்ணுக்கு நீ லூஸு. என்ன டயலாக்டா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. நம்ம டே கட்டு தானே, என்னோட ஆப்போசிட்டில் ஓடி வரான். வரத்தை பார்த்தா நம்ம கூட ரேஸு கூடுவோம் போலியே. இல்லை, நம்ம பாட்டு நம்ம ரூட்டில் போகணும், நம்ம பாட்டு நம்ம ரூட்டில் போவோம். பிஸ்கெட்டை போய் ஃபஸ்ட்டு வாங்கணும். உடைய பார்த்தாச்சு மக்களே. எப்பயும் போல வண்டி ஸ்டார்ட் பண்ணி டக்க டக்க டக்குன்னு போய் மல்லிகை சாமான் கண்டு போய் வண்டி நிறுத்தினேன். பிஸ்கட் வேணும்ண்ணா. பர்ஸை பார்த்து சிரிக்காதீங்க, இந்த பசு மாதிரி இருக்கு என் லைஃப்பும். வந்தவனுக்கே ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஓட்ட பர்ஸோட இதை வாங்கி கொடுக்க ஒரு பர்சன் வருவாங்க கண்டிப்பாக நமக்கு லைஃப்பில். சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா. 5 ரூபா பிஸ்கட் 4 கொடுங்கண்ணா. யாரு வருவாங்கன்னா, துணைக்கு யாருமே இல்லை. துணைக்கு யாருமே இல்லை. அந்த துணைக்கு வரவங்க தான் அந்த பர்ஸை வாங்கி தர போறவங்களும். நம்மளை பத்தி பேசாம மக்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி மட்டும் பேசினா நல்லா இருக்கும். கவர் கொடுத்துருங்கண்ணா. 5 ரூபா தானே அது? ஒரு வழியாக பிஸ்கட்டை வாங்கியாச்சுங்க. இதுக்கப்புறம் போயிட்டு கொடுக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, ஒரு பிஸ்கெட்டை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் போய்ட்டு ரியல் கோல்டன் ஆர்ட் அண்ட் ஐயோ ரொம்ப உள்ளது ரியல் கோல்டு ஆர்ட் பர்சன்ஸுக்கு இதை போய் டெலிவரி பண்ணோம். இதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு. அவங்க ஒருத்தன் வரான், அங்கே வீடு இருக்குது, வீடில் கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. நம்ம இல்லாத பர்சன்ஸுக்கு தான் போய் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதான் இருக்குல்ல அவங்கக்கிட்ட, இல்லாதவங்களுக்கு போய் கொடுப்போம். இதே தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைங்க. இல்லாதவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் கொடுக்கறதுக்கு எவ்வளோ மனசு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கூட அந்த மனசு இருக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு போய் பைபாஸ் ஏறுறா. இங்க ஒருத்தர் இருக்கான், ஃபர்ஸ்ட் இவனுக்கு கொடுப்போமா? பிஸ்கெட் வாங்கிட்டு எப்பயும் போல பைபாஸ் ஏறலான்னு போகும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்ன நினைக்கிறது ஃபர்ஸ்ட் வேறு ஒன்று நினைக்கிறது அந்த கொடி ஃபர்ஸ்ட். நான் என்ன நினைச்சேன்னா, பைபாஸ் ஏறி 4-5 ரோடு ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம டாகை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம நேரம் அந்த நாயோட நேரம் என்னன்னு தெரியல, முருகனை அமைச்சு வச்சிட்டாரு. ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சிங்கக்குட்டி வந்து நம்ம லைன்ல மாட்டிச்சு. இப்படியா பேசுவேன், கொஞ்சம் நார்மலா பேசுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வா அண்ணா பிஸ்கட் தரேன். கவனம் படிங்க வா. வா 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 உன் நேரம் நல்லா இருக்கு. வா அண்ணன் கிட்ட கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்ட. சாப்பிடே. நான் உன்னை விட ரொம்ப பயந்தாங்கோலி, நீ என்ன பார்த்து பயப்படாத. மொத்தமாக போட்டுருவா. தா பொறுமையாக சாப்பிடே. நாங்கள் இன்னும் உன்ன மாதிரி ஒரு 3 பேரை போய் மீட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, தண்ணி வேணா பக்கத்தில் கோலம் இருக்காங்க, போய் குச்சிக்கோ. அண்ணன் கிட்ட தண்ணிலாம் இல்லை, வட்டா இன்னொரு 3 பேரை போய் கண்டுபிடிக்கணும். வாங்க போவோம். அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு.
கரெக்டாக முருகனை பார்த்து நம்ம கண்ணில் காட்டி அவருக்கு கொடுக்க வச்சுட்டாரு. இன்னும் 3 பேர். இங்கே யாராச்சும் இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லை. கொடுத்துட்டு அடுத்த கோல்டன் ஆர்ட் பர்சனை தேடி போக ஆரம்பிச்சேன். போயிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 300 மீட்டர்லயே இன்னொரு பர்சன் மாட்டினாரு. திறக்கேன். அந்த குட்டியான ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன்னா பைபிள கண்ணில் மாட்டிருக்க மாட்டாரு. குட்டியான கொஞ்சம் கேப் விட்டு வந்ததால தான் இந்த பையன் நம்ம கண்ணில் மாட்டி. வடா ராஜா உன் நேரம் என் கண்ணில் மாட்டினப்போ அப்படியே சாப்பிடுவியா? அப்போ நிறைய போடலாம் உனக்கு. என்ன பிஸ்கட் கூட நாய் சாப்பிட தானே செய்ய மாட்டி. இந்த அங்கோ இந்த படி இந்த ஓ மை காட் ஆம்புலன்ஸ். இதை பார்த்து கும்பிட்டா கிரிஞ்சின்றானுங்க, அதனால கும்பிடவே தோண மாட்டேங்குது. அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். அப்படி எங்கள் அப்பா காட்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. நல்லா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரியாகட்டும். இந்தபடி சாரி வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சு. ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுறாங்க காய்ஸ். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, லேடி ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு சொன்னேன். பைக்குள்ள பிஸ்கெட்டை பிஸியா தான் சாப்பிட்டுருந்தான். டப்புன்னு பிஸ்கெட்டை சாப்பிட்றத கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணிட்டு அந்த லேடி ஆட்டோ டிரைவரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னமாடா நீ? இன்னும் 3 பேர் கண்டுபிடிக்கணுமே. 3 இன்னும் 2 பேர். அட்டாபடி இன்னும் 2 பேர். அவங்கள மீட் பண்ணி கொடுத்துட்டு இந்த விளாகை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு பிஸ்கட் போட்டல, அவனாச்சும் போசல மதிச்சு ஒரு மாதிரி ஃபேஸ் கட்டை பார்த்தான். இந்த பைபிள் நம்ம திரும்பி கூட பார்க்கல. நம்ம தான் மறுபடியும் பாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே இருந்தால் மட்டும் போடவே கூடாதுங்க. ஏன்னா இது பார்ன்றதால சைடிஸ் மனவரை வாங்கிட்டு வரவங்க பீஸ் நாய்க்கு போடுவாங்க, நாய் சாப்பிடும். அது நல்ல விஷயம்தான். இன்னும் 2 பேர். அந்த லக்கி பர்சன் யாரும் தெரியலையே. தலை வலிக்குது மக்கள், என்னன்னு தெரியல. பயங்கரமா எனக்கு எப்படி தலை வலிக்காது, பின் தலை வலிக்குது. 2 பேர் முடிச்சுட்டாங்களா? அப்போ 3வது ஆளை நோக்கி பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். போய்கிட்டே இருந்தேன். எப்பயும் போல டக்குன்னு போய்கிட்டே இருந்தேன். ரொம்ப தூரம் இல்லைங்க, ஷார்ட்ஸ் மாதிரி பாதிலேயே முடிஞ்சு போச்சுன்னா மூட்டை விளக்கு. திருப்பி ஒரு 300 மீட்டர்லயே நம்ம பைபிள்ல 2 பேரை பார்த்துட்டோம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணை பார்த்துட்டோம். ஏன் இப்படி தலை வலிக்குது? இங்கே ஒருத்தருக்கான் பாருங்க. இவனுக்கு போடலாம். வெயிட் பண்ணுற பிஸ்கட் தரேன். பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலாளி தான். ஓரம் வா. ரோட்ல இருந்து ஓரம் ஃபர்ஸ்ட். ஓரம் வாடா. ஓ குரலி வித்தையா? கமான் பாருங்க. அப்படி வா. என்னடா வேகமாக சாப்பிட்ட? அவ்வளோ பசி மாப்பிளைக்கு. இது பொம்பளை பிள்ளைங்க. அவருக்கு தரலாம், நீங்கள் கேட்கலாம் அவருக்கு தரலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவனுக்கு தரத்துக்கு தான் யாரும் இல்லை. நான் பார்த்துருக்கேன். அவருக்கு நிறைய பேர் கொடுத்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். 3வது டாகுக்கு தான் பிஸ்கட்டை போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு கியூட்டான பையன் கிராஸ் ஆயிட்டான். அண்ணா எனக்கும் பிஸ்கட்டை போடுங்களேன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டை தூக்கி வந்துட்டான். சாப்பிடு அண்ணா சாப்பிட்டு தான் போவேன். டேய் நீயுமா? எப்பயும் போல பெண்களுக்கு முன்னுரிமைன்ற மாதிரி இந்த லேடி டாகுக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்கட்டை போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பைபிளுக்கு போட்டேன். சரி இரு, உனக்கு போட்டுருவோம். இருடா நீ சாப்பிடு. இந்தா நான் உனக்கு தரேன், வெயிட் பண்ணு. இங்கேடா. ஏய் எனக்கு இது பண்ணால் பிடிக்காது. மல்லிச்சூ வா, உனக்கு தனியாக தரேன். வா டி வா, ஓரம் கிட்ட வா. உனக்கு முடிஞ்சிச்சு நீ போ. உனக்கு முடிஞ்சிச்சு நீ கிளம்பு, நீ போ. லேடிஸ்க்கு எவ்வளவு குத்தாலும் பத்தாதுன்ற மாதிரி பைபிளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை ஃபுல்லா போட்டேன். இருந்தாலுமே இந்த ஜென்னாய்க்கு பிஸ்கெட் போடும்போது குறுக்க வந்து எனக்கு போடுங்க மாதிரி குறுக்க வந்துட்டான். நீ போ ஃபஸ்ட்டு. இந்த படி நீ சாப்பிடு. வா நீ எடுத்துக்கோ. நீ ரொம்ப பண்ணுறானா? இந்த படி எடுத்துக்கோ. ஏன் நீ க்யூட்டாக இருக்கடா. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு தம்பி இருந்தான். ஆனால் அவன் எங்கே போனானே தெரியல. அவன் ரொம்ப நல்லவன்டா. நான் வேலையை முடிச்சுட்டு வருவேனா ஓடி வந்து என் மேலே உட்காந்துப்பான். நான் ஆனால் ஒரு வாரம் அழுந்தான்டா அவன் இல்லாத போது. எங்கேயோ தேன கிடைக்கவே இல்லை. உனக்கு ஒரு பாக்கெட் போட்டுல, நீ கிளம்பு. இந்த படி. சாரி ஏதோ யோசனை நின்ட்டபடி. உனக்கு ஒரு பாக்கெட் போட்டு எக்ஸ்ட்ராவும் ஒன்று போட்டேன், ரைட்டா? இதாப்படி அட்டா 2 பேருக்கும் நல்லா. இதுக்கப்புறம் அண்ணா கிட்ட எதுவும் இல்லை. அண்ணா அப்படியே யூட்டர்ன் போடுறேன். அட்டா பாய். வந்து எல்லா டாக்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா டாக்ஸுமே கடிக்கும்னா கடிக்காது.
சில டாக்ஸ் தான் கடிக்கும். அது கடிக்கிற டாகா கடிக்காத நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலுமே டாக்ஸுக்கு வந்து 5 அறிவு தான் இருக்கு. 6 அறிவு இருந்தால் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கும். 5 அறிவு இருக்குதால அதுக்கு என்ன பண்ணுறது, அது குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் தான் கரெக்டாக பண்ணும். அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே. சில நாய்ங்க அப்படி இருக்கிறதால எல்லா நாயுமே அதே மாதிரி இருக்குன்னு நினச்சி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் கழுத்து கடிக்கிறாங்க, காலை வச்சு விட்டுறாங்க. அது பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது. அது நம்மளால தாங்கிக்க முடியலங்க. இதை நான் வீடியோக்காக சொல்ல, ரியலாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நாயங்களுக்கு ஏதாச்சும் நல்லா தாங்கிக்க முடியும். ரொம்ப பெயினாக இருக்கு எனக்கு. அது ரொம்ப பெயினாக இருக்கும். நல்லா அழுதுருக்கேன். என் தம்பிலாம் காணுமே 1 வாரம் அழுதுங்க நான் விடாமல். நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் பாருங்க, அப்படி ஓடி வந்து மேலே ஏற உட்காந்துப்பான். தங்கமான பையன். அதாவது நாய்க்கு வித்தியாசமாக பேர் வைப்பாங்களே, நானும் வித்தியாசமாக தான் டூடுன்னு வச்சேன். போலீஸ் நாய் மாதிரி ஆள் பார்க்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ போறாடியோ பாருங்க. அடிக்காம சாப்பிட்டா ஹேண்டில் பண்ண பாருங்க. உங்க சேஃப்டி முக்கியம், டாகோட சேஃப்டி முக்கியம். விசுவாசம் தான் அது டாகுக்கு தான் பொருந்தும். வேற யாருக்குமே அந்த விசுவாசம் வார்த்தை பொருந்தாது. கட்டப்பா வந்தாலும் 4 மீட்டர் தள்ளி தான் நிக்கணும். விசுவாசத்துக்கு முன்னுரிமை நம்ம டாக்ஸ் மட்டும்தான். என்கிட்ட காசு இல்லை இருந்ததுன்னா வச்சுங்களேன், 4 நாய்க்கு போட்டது 40 நாய்க்கு வாங்கி போடுவேன். நாயின்னு சொல்லக்கூடாது, ரியல் கோல்டன் ஹார்ட் பர்சன்ஸ். நீ வேறயா வேற ரூட்டியா நீ? உண்மையாக சொல்ல போனால் நானே போன மோட்டோ விளாக் வந்து கடன் வாங்கி தான் போனேன். இந்த மாதம் சம்பளம் தானே அந்த படிக்கு வர காசு தரணும். 200 தான் கேட்டேன். ஆனால் தலைமை எனக்கு வந்து 500 கொடுத்தாரு தெரியுங்களா. தங்கமான மனுஷன். தயவு செஞ்சு நீங்களும் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நாயும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா நாயுமே கடித்துவாரு. சில ரியல் கோல்டன் ஹார்ட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. நம்மளை பார்த்தாலே வந்து வாழாடிட்டே நம்மக்கிட்ட வந்துருவாங்க. முன்ன பின் அவங்க வந்து நம்மளை பார்த்து கூட மாட்டாங்க. ஆனால் குடுகுன்னு ஓடி வந்து நம்ம கிட்ட வந்து நின்றுவாங்க. ஒரு ட்ரெயின் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு நாய் வந்து குடுகுன்னு என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமே இல்லை. 12 மணி அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமே இல்லை. அந்த நாய் வந்து குடுக்குன்னு வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி யாரோ சப்போர்ட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. அவன் கண்ணு வர அப்போ க்யூட்டாக இருந்தது. அந்த கண்ணு நான் இன்னும் கூட மறக்கல. எல்லா நாயுமே ஒரே மாதிரி இருக்காது. கழுத்துக்கு அடிக்காதீங்க, காலை ஓடிக்காதீங்க. பாவம். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. அவங்க குறுக்க தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5 அறிவு தானே இருக்கு. 6 அறிவு வந்து அவங்க ரோட்டு நடுவில் குடுக்குன்னு ஓடி வர போறாங்க. வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க. உங்க சேஃப்டியும் முக்கியம், அவங்க சேஃப்டியும் முக்கியம். எனக்கு 2 பேருமே முக்கியம் தான். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை. ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்து 3வது மோட்டோ விளாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம். ஏ சிவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சிவனே. ஃபைனலாக முடிந்து விட்டது 3வது மோட்டோ விளாக். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ரைட் சங்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2வது முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ பாத்தீங்கன்னா அதுக்கு ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுத்தாதான் சில பேருக்கு நம்ம வீடியோ போடுறது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஹைப் கொடுத்தாதான் யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா சஜஷன் பண்ணும். ஸோ ஹைப் கொடுங்க.